ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்துருவோம். பாருங்கள், கீரை பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்டங்கீரை தான் இது. அப்படியே பருப்பு போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சைடிஷ் பவுலில் வச்சுருவோம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, சாதத்தில் விட்ட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெய் விட்டு இந்த கீரை கூட்டை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சைடிஷ் அப்பளம் இருந்தாலே ஓகே. இதை வந்து இன்றைக்கி நான் வந்து கிட்ஸுக்கு வந்து இன்றைக்கி சைடிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தக்காளி குருமா சாதத்தில் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் சைடிஷ் வந்து நம்ம கீரை கூட்டு வச்சாச்சு. பாருங்கள், இந்த கீரை கூட்டு ஏன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன்னா தொட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிறேன். இது நீங்கள் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணனா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சைடிஷ்க்கு தொட்டு சாப்பிடணுன்னா இதை வந்து நீங்கள் சாதத்தில் விட்டு ஒயிட் ரைஸில் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, தெரியாதவங்களுக்கு. அதோடு இந்த வடை செய்கிறோம் இல்லையா, வடை இந்த கார போண்டா அந்த மாதிரி செய்யும்போது இந்த கீரையை நம்ம கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே கீரை இருக்குங்கிறது தெரியாது. இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டையும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்களாம் அப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் பேக் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.